கட்டட தர பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு மருத்துவமனைகளுக்கு போதிய கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கோவை கலெக்டரிடம் இந்திய மருத்துவ சங்கம் வலியுறுத்தியுள்ளது. கோவை மாநகரிலும் புறநகரிலும் ஏராளமான வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், தொழிற்சாலைகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டு வருகின்றன. கோவை அவினாசி ரோடு தனியார் வணிக வளாகத்தில் ஏப்ரல் 25ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டு 4 பெண்கள் பலியாயினர். இதைத் தொடர்ந்து விதிமீறல் கட்டடங்கள் மீது மாவட்ட மாநகராட்சி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றன. பல கட்டடங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பொதுமக்கள் பெரிதும் வரவேற்பு தெரிவித்தனர். இந்நிலையில் பெரும்பாலான நோயாளிகள் வந்து செல்லும் மருத்துவமனைகளுக்கு அரசு வரையறுத்துள்ள பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்த கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று இந்திய மருத்துவ சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக இந்திய மருத்துவ சங்க மாநில தலைவர் டாக்டர் தங்கவேலு மற்றும் நிர்வாகிகள் கலெக்டர் கருணாகரனை சந்தித்து மனு அளித்தனர். கோயம்புத்தூர்ல சமீபத்தில் ஒரு வளாகத்தில் நடந்த தீ விபத்தை ஒட்டி இந்த தீயணைப்பு உபகரணங்களை வைத்துக் கொள்வது, இந்த சேஃப்டி இதை நம்முடைய சமுதாய கடமை என்ற வகையில் எல்லா மருத்துவமனைகளுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஏதாவது மருத்துவமனைகள் 1-2 மருத்துவமனைகளில் இந்த இது இன்னும் நடக்கலைன்னா அது கொஞ்சம் கால அவகாசம் கேட்டு மனு கொடுத்துருக்கு. புதியதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனைகளில் அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளும் கண்டிப்பாக பின்பற்றப்பட்டு வருகின்றன என்றும் நோயாளிகளின் நலனுக்காகவே கால அவகாசம் கேட்பதாகவும் டாக்டர் தங்கவேலு தெரிவித்தார்.